يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருடைய அளவற்ற கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு ரபீஉல் அவ்வல் என்ற புனிதமான அந்த மாதத்திலே நாம் இருக்கிறோம். ரபீஉல் அவ்வல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான அந்த மாதம். உலகத்தில் எல்லா இடங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் மீலாது விழாக்களும் மௌலூது ஷரீஃபுகளும் மற்றும் பல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதத்தில் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மாதங்களிலும் நினைக்கப்பட வேண்டியவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மாதங்களிலும் பேசப்படக்கூடியவர்கள். வருஷத்துல ஒரே ஒரு மாதம் ரபீஉல் அவ்வல் மாசத்துல மட்டும்தான் அவங்க நினைக்கணும், ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மட்டும்தான் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று வருஷத்துக்கு ஒரு முறை பேசப்படக்கூடிய, வருடத்திற்கு ஒரு முறை நினைக்கப்படக்கூடிய நபி அல்ல நம்முடைய நபி. வருடம் முழுவதும் இல்லை வாழ்நாள் முழுவதும் நினைக்கப்பட வேண்டியவர்கள், வாழ்நாள் முழுவதும் பேசப்பட வேண்டியவர்கள். ஏன்னா நமக்கு சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தவர்களே அவர்கள் தான். நமக்கு உன்னதமான ஒரு வாழ்க்கை, ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ்விடத்தில் வாங்கி தந்தவர்கள் அந்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நாயகம் அவர்கள் வருடம் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மட்டும்தான் நினைக்கப்பட வேண்டியவர்கள், பேசப்பட வேண்டியவர்கள் என்பது அல்ல. இருந்தாலும் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நாம் அதிகமாக பேசுவதற்கு காரணம், அந்த மாதத்தில் அவர்கள் பிறந்தார்கள் என்ற அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்வான், வதக்கிர்ஹும் பிஅய்யாமில்லாஹ் வதக்கிர்ஹும் பிஅய்யாமில்லாஹ். மூசா நபி அவர்களே, உங்களுடைய சமுதாய மக்களுக்கு அந்த குறிப்பிட்ட சில நாட்களை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய நாட்கள் தான் எல்லா நாட்களும். அல்லாஹ்வுடைய நாட்கள் வருடத்தினுடைய 365 நாட்களும் அல்லாஹ்வுடைய நாட்கள் தான். இருந்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மூசா நபியுடைய கூட்டத்தார்களுக்கு சில தினங்களில் சில விசேஷமான காரியங்களை அல்லாஹ் செய்தான். அதை அந்தந்த காலங்கள் வரும் பொழுது ஞாபகப்படுத்துங்கள். எந்தெந்த காலத்தில் நான் என்னென்ன செய்தேனோ அந்தந்த காலங்கள் வரும் பொழுது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள். இந்த பாருங்க, இந்த மாசத்துல தான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த கிருபை செய்தான், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த கிருபை செய்தான் என்று அந்தந்த மாதங்களில் அந்தந்த காலத்தில் அல்லாஹ் செய்த கிருபைகளை நீங்கள் மக்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்ற அந்த ஆயத்திற்கு தோதுவாகதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருடம் முழுவதும் பேசப்படக்கூடியவர்களாக இருந்தாலும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடம் முழுவதும் நினைக்கப்படக்கூடியவர்களாக இருந்தாலும், நாம் அந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அவர்களை பற்றி நாம் குறிப்பாக பேசுவதற்கு காரணம் அந்த மாதத்தில் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்காக வேண்டி. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொன்றையுமே அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். நேற்றைய தினம் கூட பயான்ல நம்ம கேட்கும் பொழுது பெற்றோர்கள் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாட்டிற்கு வர வேண்டும், எந்த மொழியை கொடுக்க வேண்டும், எந்த இனத்தில் அவர்களை கொண்டு வர வேண்டும்,
என்பதையெல்லாம் தேர்வு செய்த ரப்புல் ஆலமீன். ஏதோ சும்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பல, மொத்தமும் பிளான் பண்ணி அல்லாஹ் அனுப்புறான். இந்த நாட்டிற்கு இந்த கால சூழ்நிலையில் இந்த மொழியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்தை அனுப்புகிறான். அது மட்டுமல்ல, அதுல இன்னொரு செய்தியை நம்ம புரியணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு அல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ரபியுல் அவ்வல் மாதத்தை விட சிறந்த பல மாதங்கள் இருக்கிறது. புனித ரமலான் மாதம் இருக்கிறது, அதே மாதிரி துல்ஹஜ் மாதம் இருக்கிறது, முஹர்ரம் மாதம் இருக்கிறது. இப்படி எத்தனையோ பல சிறப்பான மாதங்கள் இருந்தும் கூட அந்த மாதத்தில் எல்லாம் நாயகத்தினுடைய பிறப்புக்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் பிறந்தார்கள் என்றோ, அல்லது லைலத்துல் கத்ருடைய இரவில் பிறந்தார்கள் என்றோ, அல்லது பராத்துடைய இரவில் பிறந்தார்கள் என்றோ, எந்தெந்த மாதங்கள் எல்லாம் சிறப்பிற்குரிய மாதமாக இருக்குமோ அந்த மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியை பிறக்க செய்யாமல் ரபியுல் அவ்வல் மாதத்தில், ஒரு சாதாரண ஒரு மாதத்தில் அல்லாஹ் பிறக்க செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? இமாம்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். ஒருவேளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலோ அல்லது லைலத்துல் கத்ருடைய இரவிலோ இது போன்ற விசேஷமான மாதங்களில் நாயகம் பிறந்திருந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு அந்த மாதத்தை கொண்டு கிடைத்தது என்று வந்திருக்கும். ரசூலுல்லாஹ் சிறப்பிற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரமலான் மாதத்தில் பிறந்தார்கள் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் ஏன் தெரியுமா? லைலத்துல் கத்ருடைய இரவுல அவங்க பிறந்திருக்கிறாங்க, அதனால் சிறந்தவர்கள். மாதத்தை கொண்டு நாயகத்திற்கு சிறப்பல்ல, நாயகத்தை கொண்டுதான் அந்த மாதத்திற்கு சிறப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த சிறப்பிற்குரிய துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹ் பிறக்க வைக்கல. பிறந்திருந்தால் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுடைய மாசத்துல பிறந்தாங்க, அதனால் ரசூலுல்லாஹ் சிறப்பிற்குரியவர்கள் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதற்காக வேண்டிதான் எந்த சிறப்பிற்குரிய மாதத்திலும் அல்லாஹ் நாயகத்தை பிறக்க செய்யாமல் ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறக்க செய்து அந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியிருக்கிறான். அன்பான பெருமக்களே, உலகத்தில் 1,00,000-க்கும் அதிகமான நபிமார்கள் அல்லாஹ் அவர்களை அனுப்பியிருக்கிறார். 1,00,000-க்கும் அதிகமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரையும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அல்லாஹ் ஆக்கல. யாருக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லவே இல்லை. எல்லா நபிமார்களும் ரஹ்மத்து தான், எல்லா நபிமார்களும் ரஹ்மத்து தான். ஆனால் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்ற அந்த பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்ற அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ, இன்னும் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ எந்த நபிமார்களுக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தினார். காரணம், எல்லா நபிமார்களும் அந்தந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் ரஹமத்தாக அமைந்தார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு ரஹமத். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ரஹமத். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ரஹமத். உலகத்தில் உள்ள அத்துணை மக்களுக்கும் ரஹமத்தாக வந்திருக்கக்கூடிய ஒரே நபி கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்பதின் காரணத்தினால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்தை ரஹமத்துல் லில் ஆலமீன், உலக மக்கள் அனைவர்களுக்கும் உங்களை நான் ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறேன். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ் உதுஉ அலல் முஷ்ரிகீன், இந்த முஷ்ரிகீன்களுக்காக வேண்டி, இறை மறுப்பாளர்களுக்காக வேண்டி நமக்கு எவ்வளவோ சிரமத்தை கொடுக்கிறாங்க, நமக்கு எவ்வளவோ தொந்தரவுகள் கொடுக்கிறார்கள், அவங்களுக்கு எதிராக நீங்க ஒரு பதுவா செய்யுங்களேன். அல்லாஹ் தான் உங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு சிரமப்படுத்துகிறார்கள், நம்மை எவ்வளவு காயப்படுத்துகிறார்கள், அவங்களுக்கு எதிராக ஒரு துவா செய்யலாமே இந்த சஹாபாக்கள் பல முறை கேட்டும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள்,
இன்னி லம் உபஅஸ் லஆனன், நான் யாரையும் பழிப்பதற்காக வேண்டியோ நான் யாரையும் சபிப்பதற்காக வேண்டியோ நான் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்படவில்லை. இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் இந்த உலகத்தார்களுக்கு ரஹமத்தாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அன்பான பெருமக்கள், இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீனாக ஆக்கி வைத்திருக்கிறான். வேற எந்த நபியும் அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீனா ஆக்கல, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அவ்வாறு ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று. அந்த நபியை நமக்கு நபியாக அல்லாஹ் தந்திருக்கிறான். நம்ம அதுதான் சந்தோஷப்படணும். அல்லாஹ் நம்மை ஆத நபியுடைய சமுதாய மக்களாகவோ, மூசா நபியுடைய சமுதாய மக்களாகவோ, ஈசா நபியுடைய சமுதாய மக்களாகவோ, இன்னும் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அந்த நபிமார்களுடைய சமுதாய மக்களாகவோ அல்லாஹ் நம்மை ஆக்காமல் எல்லா நபிமார்களுக்கும் சய்யிதுல் அவ்வலீன வல் ஆகிரீன், சய்யிதுல் அம்பியாய் வல் முர்சலீன், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக திகழக்கூடிய, எல்லா மக்களுக்கும் ரஹமத்தாக திகழக்கூடிய உன்னதமான நபியை அல்லாஹ் நமக்கு நபியாக தந்திருப்பது, அன்பான பெருமக்களே, நாம் அதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் நாயகத்தை பற்றி சொல்லும் பொழுது லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமினீன்களாகிய உங்களுக்கு நான் ஒரு பேருபகாரம் நான் செய்திருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ கிருபை செஞ்சிருக்கிறான். நமக்கு உடம்புல உயிரை கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ் செஞ்ச பெரிய கிருபை. அல்லாஹ் 2 கண்ணை கொடுத்திருக்கிறானே, பெரிய கிருபை. 2 கையை கொடுத்திருக்கிறானே, பெரிய கிருபை. 2 காலை கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ் நமக்கு செஞ்ச பெரிய கிருபை. நோய் நொடி இல்லாமல் சரீர சுகத்தோட வாழ வச்சிருக்கிறானே, பெரிய கிருபை. அல்லாஹ் நம்ம முஸ்லீமா ஆக்கியிருக்கிறான், பெரிய கிருபை. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இதைத்தான் அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். லகது மன்னல்லாஹ், நான் உங்களுக்கு பெரிய கிருபை செஞ்சிருக்கிறேன். கண்ணை கொடுத்ததற்கோ, காதை கொடுத்ததற்கோ, காலை கொடுத்ததற்கோ, உயிரை கொடுத்ததற்கோ அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஷயத்துல தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் பெரிய கிருபை செஞ்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நபியை நான் கொடுத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நபியை நான் கொடுத்திருக்கிறேன். நபிமார்களுக்கெல்லாம் தலைவரான, ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவரான, ரஹமத்துல் லில் ஆலமீனான் உன்னதமான ஒரு நபியை நான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதை நினைச்சு நீங்க ஃபுல் யஃப்ரஹு சந்தோஷப்படுங்க. அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நம்ம பெற்ற பாக்கியங்கள் ஏராளம் ஏராளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாம் பெற்ற பாக்கியங்கள் ஏராளம் ஏராளம். அவைகளெல்லாம் நினைத்து பார்ப்பதற்காக வேண்டிதான் இது போன்ற ரபியுல் அவ்வல்களில் மீலாது விழாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் பேசப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் மூலமா நமக்கு எவ்வளவு சலுகைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அவைகளெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முதல்ல அல்லாஹ் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நபியை கொடுத்திருக்கிறான் என்று நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபல் யஃப்ரஹு, சந்தோஷப்படுங்கிறான் அல்லாஹ். உங்களுக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு நபியை நான் கொடுத்ததை நீங்க நினைத்து சந்தோஷப்படுங்க, ஷுக்ர் செய்யுங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நபியின் மூலமாக நமக்கு நிறைய பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுத்தான். இந்த ரசூல் மட்டும் நமக்கு இல்லை என்று சொன்னால் பல சிரமங்கள்ல சிக்கி சீரழிஞ்சிருப்போம் நம்ம. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், என்ன நீங்க நபியா மட்டும் நீங்க பார்க்காதீங்க, என்ன வெறும் நபியாக ரசூலாக மட்டும் நீங்கள் பார்க்காதீர்கள். ஆதம் நபி, மூசா நபி, ஈசா நபி, இப்ராஹிம் நபி, சுலைமான் நபி, இப்படி எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நபிமார்களில் ஒருவனாக வெறும் நபியாக மட்டும் என்னை நீங்கள் பார்க்காதீர்கள். சொல்லிவிட்டு நாயகம் சொன்னார்கள், அன லக்கும் மிஸ்லல் வாலிதி, நான் உங்களுக்கு ஒரு தந்தையை போன்று நான் இருக்கிறேன்னு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எந்த நபிமார்களும் தன் சமுதாய மக்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதாக தெரியல. எல்லா நபிமார்களும் தன் சமுதாய மக்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள், கிருபை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனா எந்த நபியும் தன் சமுதாய மக்களை பார்த்து நான் உங்களுக்கு அத்தா மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதாக நமக்கு தெரியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள், அனலக்கும்,
மதுலுல் வாலிதி, நான் உங்களுக்கு ஒரு தந்தையை போன்று நான் இருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லவில்லை, பல இடங்களில் இல்லை தன் வாழ்நாள் முழுவதும் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். சில பேர் பேச்சுக்கு சொல்லுவாங்க, நான் உனக்கு அத்தா மாதிரி இருக்கிறோம்பா, எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோணும். சும்மா வார்த்தையில சொல்வாரே தவிர அத்தா மாதிரி அவர் செய்வாரா இல்லையா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சில பேர் பெருந்தன்மையாக சொல்வார்கள், நான் உனக்கு அப்படி இருக்கிறேன், நான் உன் அண்ணன் மாதிரி இருக்கிறப்பா, நீ எதுவும் நினைக்காத, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, சொன்னாதான் தெரியும் அண்ணன் மாதிரி இருக்கிறாரா இல்லையாங்கிறது. சும்மா பேச்சாக சொல்வார்கள். நான் உன் கூட பிறந்த மாதிரி நினைச்சுக்கப்பா, உனக்கு என்ன கவலை, உன்னை என் கூட பிறந்தவன் மாதிரி என்ன நினைச்சுக்க என்ன அப்படின்னா, கூட பிறந்தவன்கிட்ட எது வேண்டாலும் கேட்பது போன்று இவர்கிட்ட கேட்டா செய்து கொடுப்பாரா? பேசுவது பெரிய விஷயம் அல்ல, இப்படி சொல்வது பெரிய விஷயம் அல்ல, செய்து காட்ட வேண்டும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு ஒரு தந்தையை போன்று இருக்கிறேன் என்று வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லவில்லை, எல்லாத்தையும் செய்து காட்டினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனால், ஒரு தந்தை தன் மகனுடைய விஷயத்தில் எவ்வளவு அக்கறை கொள்வாரோ அதை விட நாயகம் கொஞ்சம் கூட தான் காட்டியிருக்கிறார். சாதாரணமாக ஒரு தந்தை தன் மகனுக்கு எவ்வளவு அக்கறை செலுத்துவாரோ, தன் மகனுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துவாரோ அதை விட நாயகம் கொஞ்சம் கூட தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த மன்கூஸ் மௌலூதுல ஒரு இமாம் அவர்கள் திகைத்து போய் இப்படி சொல்றாங்க, ஒரு தந்தையாக இருந்தால் தான் மகனுக்கு எவ்வளவு உதவியா இருப்பாங்க, ஒரு அத்தா தான் பிள்ளைக்கு எவ்வளவு உதவியாக இருப்பார்கள். நாயகம் சொல்றாங்க, நானும் உனக்கு அத்தா மாதிரிதான். ஆனால் அந்த இமாம் அவர்கள், இந்த பைத்தை படிக்கக்கூடிய ஒரு இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்தையை போன்று இருக்கிறார்கள். ஒரு தந்தை தான் மகனுக்கு எவ்வளவு உதவி செய்வாரோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் நமக்கு தந்தையை போன்று இருக்கிறார்களே, அப்படி நமக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறார்கள்? தந்தையை போன்று இருந்து ஒரு தந்தை தான் மகனுக்கு செய்யற உதவி மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா வாய்னால சொன்னாங்களா அல்லது பிராக்டிக்கலா நாயகம் நமக்கு உதவி செய்தார்களா என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததற்கு பிறகு அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அந்த உம்முன் அம் அபுன் மா ரஅய்னா ஃபீஹிமா மிஸ்ல ஹுஸ்னிக கத்து யா சய்யிதி கைரன் நபி. அழகான வார்த்தை, அருமையான பைத். நாயகமே, அந்த உம்முன் அம் அபுன், உங்களை நான் என்னுடைய தாயின்னு சொல்றதா அல்லது தந்தைன்னு சொல்றதா? உங்களை நான் எப்படி சொல்றது, எப்படி நான் உங்களை கூப்பிடுறதுன்னு தெரியல. அந்த உம்முன் அம் அபுன், உங்களை நான் என்னுடைய தாயின்னு சொல்லவா அல்லது என்னுடைய தந்தைன்னு சொல்லவா? ஏன் இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருது? மாற ஐனா ஃபீஹிமா மிஸ்ல ஹுஸ்னிக கத்து. யா ரசூலல்லாஹ், நீங்க செஞ்ச பெரிய உபகாரத்தை போன்று என் பெற்றோர்கள் கூட எனக்கு செய்ததில்லை. நீங்க எனக்கு செஞ்ச அந்த கிருபை, நீங்கள் எனக்கு செய்த அந்த உதவி, பெற்றோர்களால் கூட செய்ய முடியாத பெரும் உதவிகளை எல்லாம் நீங்க செய்திருக்கிறீர்கள் நாயகமே. உங்களை நான் என் தாயின்னு சொல்றதா என் தந்தைன்னு சொல்றது, எந்த லிஸ்ட்ல உங்களை சேர்க்க? என் பெற்றோர்களை எல்லாம் மிஞ்சி விட்டீர்கள் நாயகமே. உண்மை அப்படித்தானே? இப்போ நமக்கு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது பெற்றோர்கள் இருந்தா சரி பண்ணி வைப்பாங்க, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டா பெற்றோர்களால் அதை மாற்ற முடியுமா? முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி இருக்கிறார்கள். அதே மாதிரி நாளைக்கு நம்ம கபருக்கு போனா சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நாயகம் நமக்கு பல முன்னேற்பாடுகளை சொல்லியிருக்கிறார்கள். எந்த பெற்றோரும் அப்படி செஞ்சது கிடையாது. நாளைக்கு மறுமையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தவிர நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாரும் கிடையாது. பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் பெற்றோர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம், உங்களுடைய கஷ்டத்தை அவங்க நீக்கலாம், உங்களுடைய சிரமத்தில் அவங்க பங்கெடுக்கலாம். நாளைக்கு மறுமையில உங்களை பார்த்தா உங்க அத்தா விரண்டு ஓடுவாங்க, அத்தாவை பார்த்தா நீ விரண்டு ஓடுவேன், உன்னை பார்த்தா உங்க அம்மா விரண்டு ஓடுவாங்க, அம்மாவை பார்த்தா நீ விரண்டு ஓடுவேன், அண்ணனை பார்த்தா தம்பி விரண்டு ஓடுவான், தம்பியை பார்த்தா அண்ணன் விரண்டு ஓடுவான், அக்காவை பார்த்தா தங்கச்சி விரண்டு ஓடுவான். இதுதான் நாளைக்கு மறுமையினுடைய நிலைமை. ஆனால் விரண்டு ஓடாம அரவணைத்து அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய ஒரே அந்த மாமனிதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நபிமார்களே அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்க முடியாது என்று வரும்பொழுது நம்ம பெற்றோர்கள்லாம் எங்க போய் நிற்பாங்க?
நாளைக்கு மறுமையில் நமக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய ஒரே தகுதியை பெற்றவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பண்பான பெருமக்கள், அவ்வளவு பேர் உபகாரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் நாம் நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரப்பே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நபியை கொடுத்து எங்களுக்கு இவ்வளவு கிருபை செய்திருக்கிறாய். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்னதான் நம்ம கிருபை செஞ்சிருக்கிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நாம் என்னென்ன பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை பட்டியலிட்டால் பெரிய லிஸ்ட் போட வேண்டியது வரும். சுருக்கத்திற்காக வேண்டிய சில செய்திகளை நான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மிஅராஜிலே அல்லாஹுவை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். அல்லாஹுவை சந்திக்கிறது, அல்லாஹுவை நேருக்கு நேரு பார்க்கிறது, அதை விட ஒரு சிறந்த பாக்கியம் வேற எதுவுமே இல்லை. எத்தனையோ நபிமார்கள் கேட்டும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுல போய் அல்லாஹுவை சந்திக்கிறாங்க. ரஜப் 27 நம்ம கூட மஜ்லிஸ்லாம் வச்சு பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மிஅராஜின் போது அல்லாஹுவை சந்திக்கிறார்கள். அல்லாஹுவும் அவர்களும் பேசுகிறார்கள். ஃபௌஹா இலா அப்திஹி மா அவுஹா, என்னென்ன அல்லாஹு ரசூலும் பேச வேண்டுமோ அத்தனையும் பேசுகிறார்கள். பேசி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான், நாயகமே, துனியாலேருந்து வந்திருக்கிறீங்க என்ன பார்க்கறதுக்கு, எனக்கு என்ன அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கீங்க? ஏதாவது கிஃப்ட் பத்து கொண்டு வரணும் இல்லை. ஒரு ஆளை பார்க்க போறீங்கன்னா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகணும். நாயகமே, எனக்குன்னு என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறீங்க, எனக்கென்று என்ன அன்பளிப்பு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நாயகத்திடம் கேட்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து லில்லாஹி. அல்லாஹ்வே, இதுதான் என்னுடைய கிஃப்ட். அத்தஹியாத்து அல் முபாரகாத்து வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, எல்லா காணிக்கைகளும் எல்லாம் அல்லாஹ்வே நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காணிக்கையை சொல்ல, உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்தை பார்த்து சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. நாயகமே, எனக்கு இவ்வளவு பெரிய கிஃப்டை கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய சலாம் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. அல்லாஹ் நாயகத்திற்கு சலாம் சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. எவ்வளவு சந்தோஷமான ஒரு தருணம், யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றான்னா அது எவ்வளவு உன்னதமான நிகழ்வோ. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாத்தை வாங்கியதற்கு பிறகு கூட ரசூலுல்லாஹ்வுக்கு முகத்துல ஒரு பிரகாசம் வரலையா. அல்லாஹ் சலாம் சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சலாம் சொன்னதற்கு பிறகும் கூட நாயகத்தினுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியவில்லை. அல்லாஹ் கேட்டான், நாயகமே, உங்களுக்கு நான் சலாம் சொல்லியிருக்கிறேன், உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை காணுமே என்று சொன்னதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய சலாம் எனக்கு கிடைத்தது அதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேற எதுவும் இல்லை. உன்னுடைய சலாம், நீ எனக்கு சலாம் சொல்கிறாய் என்றாய், அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வேற எதுவும் இல்லை. சரி, அப்ப ஏன் முகத்துல ஒரு சந்தோஷத்தை காணும்? இந்த சலாம் என்னோடு முடிந்து விடக்கூடாது, என் உம்மத்துகளுக்கும் கிடைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்த அந்த சலாத்தை தன்னோடு முடித்துக் கொள்ளாமல் நமக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தார். அதுதான் நம்ம அத்தஹியாத்துல ஓதிக்கிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, அல்லாஹ்வுடைய சலாம் ரசூலுல்லாஹோட முடியக்கூடிய அந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் கிடைக்கப்படக்கூடிய அந்த சலாம் அதை விட மகத்துவம் வேறு எதுவும் இல்லை. ஆனால் அது என்னோடு முடிந்து விடக்கூடாது, என் சமுதாய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்பதை சேர்த்து நமக்கு வாங்கிட்டு வந்தார்கள். அன்பான பெருமக்கள், இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்த பேர் உபகாரம். ஒரு முறை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, நாயகமே, எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கிறாங்க. ஆயிஷா அம்மையார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, உதுஊலி யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்கள் என்று ஆயிஷா அம்மையார் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி ஆயிஷா
மா தகத்தம மின் தம்பிஹா ஒமா தஅக்கர்து ஒமா அஸ்ரர்து ஒமா அலன்து. அல்லாஹ்வே, ஆயிஷாவுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, அவள் செய்த முன்பின் பாவங்களை மன்னிப்பாயாக, அவள் பகிரங்கமாகவும் மறைவாகவோ செய்த பாவங்களை மன்னிப்பாயாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையாருக்காக வேண்டி துஆ செய்தவுடன் ஆயிஷா அம்மையாருக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நாயகம் எனக்காக வேண்டி எவ்வளவு அழகான துவா செஞ்சிருக்கிறாங்க. என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டியும், என்னுடைய முன்பின் பாவங்கள், நான் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள், அத்துணை பாவங்களையும் மன்னிப்பதற்காக வேண்டி நாயகம் எனக்கு துவா செய்திருக்கிறார்களே என்ற சந்தோஷத்தில் ஆயிஷா அம்மையார்கள் சிரித்தார்களாம். அந்த சந்தோஷத்துல ஆயிஷா அம்மையார் அவர்கள் சிரித்தார்கள். அம்மையாருடைய சிரிப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை ஹதீஸில் சொல்லும் பொழுது, சிரிச்சு சிரிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய தொடையில போய் மோதிட்டாங்களாம். உளுந்து உளுந்து சிரிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு ஆயிஷா அம்மையாருடைய தலை ரசூலுல்லாஹ்வுடைய தொடையில போய் அடிக்குது என்றால் அப்ப எவ்வளவு சந்தோஷத்துல சிரிச்சிருப்பாங்க. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சிரிப்பதை பார்த்த நாயகம் சொன்னார்கள், ஆயிஷாவே, நான் இந்த துவா கேட்டது உனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குதா? நான் இந்த துவா கேட்டது உனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குதா? இவ்வளவு சிரிச்சு என் மேலேயே விழுந்துட்டியே. ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், யார சொல்லலாம், நான் எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும்? எப்படி நான் சந்தோஷப்படாங்க? எவ்வளவு அழகான ஒரு துவா, எனக்காக வேண்டிய பாவ மன்னிப்பு இப்படி நீங்க கேட்டிருக்கிறீங்களே, நான் சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் என்று சொன்னதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இன்னொரு செய்தி நான் உனக்கு சொல்லட்டுமா? உனக்காக வேண்டி இப்படி துவா செய்ததற்காக நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே, வல்லாஹி இன்னஹா லதஅவதி லி உம்மதி ஃபீ குல்லி ஸலாத்தின். இந்த துவாவை தான் நான் என்னுடைய சமுதாய மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கிறேன்டா. உனக்கு ஒரே ஒரு தடவை இந்த துவாவை கேட்டதற்காக வேண்டி இவ்வளவு சந்தோஷப்படுறிய, இந்த துவாவை தான் என் சமுதாயம் என்ன, நீங்க சஹாபாக்களுக்கு போயிடாதீங்க, நாமும் இதுக்குள்ள வாரோம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லி உம்மதி மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅக்கர. நாயகம் தன் சமுதாய மக்களுக்கு துவா செய்திருப்பாங்க இல்லையா, நாயகம் கேட்கும் பொழுது நம்ம அட்ரஸே இல்லாதவங்களா இருந்திருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது நம்ம அட்ரஸே இல்லாம இருந்திருப்போம். நமக்காக வேண்டி நாயகம் துவா கேட்டிருக்கிறார். ஆயிஷா, உனக்காக வேண்டி இந்த ஒரு துவா கேட்டதற்கு இவ்வளவு சந்தோஷப்படுறிய, இந்த துவாவை தான் நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு என் உம்மத்துக்காக வேண்டி கேட்கிறேன்டா. எப்படிப்பட்ட ஒரு பேருபகாரமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 10 வருஷம் இருந்தாங்க. 10 வருஷமும் குர்பானி கொடுத்தார்கள். ஒவ்வொரு தடவையும் குர்பானி கொடுக்கும் பொழுது 2 ஆட்டை கொடுப்பார்கள். அதுல ஒரு ஆடு தனக்காக கொடுப்பார்கள், இன்னொரு ஆடு தன் சமுதாய மக்களுக்காக வேண்டி கொடுப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டை கொடுத்துருவாங்க. இன்னொரு ஆடு யாருக்காக? நமக்காக. நீங்க தன் சமுதாயங்கிறது நீங்க முன்னாடி போயிடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயம் சொல்லும் பொழுது நாம் நம்மை தான் புரிந்து கொள்ளும், என்னதான் எனக்காக வேண்டி கொடுத்திருக்கிறாங்கன்னு புரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமுதாய மக்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினார்கள்னா நீங்க ஏதோ சஹாபாக்களுடைய காலத்துக்கு போயிடாங்க. எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு அப்படி சொன்னாதான், அப்படி விளங்கினால்தான் நாயகத்தின் மீது நமக்கு முஹப்பத்து வரும். நாயகம் நமக்கு செய்த அந்த பேருபகாரம் நமக்கு தெரியும். அப்ப நாயகம் நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க, நமக்காக வேண்டி குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குர்பானி கொடுக்கும் பொழுதெல்லாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஹாதா அன்னி வ அம்மன் லம் யுலஹ மின் உம்மதி. அல்லாஹ்வே, இந்த குர்பானி நான் எனக்காக வேண்டியும் மேலும் என் உம்மத்தில் யார் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்களுக்காக வேண்டி நான் சேர்த்தே கொடுக்கிறேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்காக வேண்டிய குர்பானியும் கொடுத்திருக்கிறார்கள் கண்மணி நாயகம். இந்த மாதிரி வேற எந்த நபியும் அந்த சமுதாய மக்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சதில்லை. எல்லா நபிமார்களும் வந்தார்கள், மக்களுக்கு நல்லதை எடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள். ஆனா இவ்வளவு இறங்கி வந்து தான் சமுதாய மக்களுக்காக வேண்டி இவ்வளவு அக்கறை எடுத்த ஒரு நபியாக அல்லாஹ் வேற எந்த நபியும் அல்லாஹ் ஆக்கல. அன்பான பெருமக்களை, இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் ரொம்ப நேரம் துவா செய்வார்களாம். சஜதால விழுந்து துவா செய்தார்கள் என்றால் சஹாபாக்கள் இப்படி நினைப்பார்கள்,
ஹல் குபில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் வாங்கப்பட்டு விட்டார்களா, ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்களா என்று நினைக்கும் அளவுக்கு ரொம்ப நேரம் சஜதால இருப்பாங்க. சில சஹாபாக்கள் காலை கூட சுரண்டிடுவாங்களாம். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களா இல்லையா, சுஜூதிலேயே வஃபாத் ஆகிட்டார்களா, சுஜூதிலேயே மௌத்தாகி விட்டார்களா என்று நினைக்கும் அளவுக்கு சில சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்து காலை சுரண்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பாடி ஷேக்க கொடுப்பாங்க, இன்னும் போகலப்பா, இருக்கிறேன், உயிரோட தான் இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இஷாரா, ஒரு சைக்கினை செய்துவிட்டு தொழுகையை முடித்ததற்கு பிறகு நாயகம் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், ரொம்ப நேரம் நான் சஜதால கிடந்தேன், நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஒருவேளை மௌத்தா போயிட்டாங்களோ ரசூலுல்லாஹ் என்று நீங்க நினைக்கும் அளவுக்கு ரொம்ப நேரம் நான் சஜதால கடந்தேன். எதுக்காக வேண்டி? இன்ன ரப்பி இஸ்தஷாரனி ஃபி உம்மத்தி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய விஷயத்தில் என்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்தான். வார்த்தையிலும் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறான்? ரசூலுல்லாஹ்ட்ட. யாரு கேட்கணும்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட ஆலோசனை கேட்கணும். அதுதானே, கீழே உள்ளவங்க தான் மேல உள்ளவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். நாயகம் அல்லாஹ்விடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆனா நான் என்ன சொல்றாங்க, இன்ன ரப்பி இஸ்தஷாரனி ஃபி உம்மத்தி, உங்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் என்னிடத்திலே ஆலோசனை கேட்கிறான். என்ன ஆலோசனை கேட்டான்? மாதா அஃஅலு பிஹிம், உங்க உம்மத்தை நான் என்ன செய்யணும், உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், உங்கள் சமுதாய மக்களுடைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் அல்லாஹ் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருந்தான். அதான் இவ்வளவு நேரம் நான் சஜதா இருக்கிறதுக்கு காரணமே, அல்லாஹ் என்கிட்ட ஆலோசனை கேட்கிற நாயகமே, உங்க சமுதாய மக்களுடைய விஷயத்துல நான் என்ன செய்யணும். அப்ப நான் சொன்னேன், ரப்பி ஹும் ஹல்குக் வ இபாதுக், என் சமுதாய மக்கள் சம்பந்தமா நீ கேட்கிற, ஆனா அவங்கெல்லாம் உன்னுடைய படைப்பு, உன் அடியார்கள் தானே. என் சமுதாய மக்களாக இருந்தாலும் அவர்களை படைத்தவர்கள் நீ தானே, உன்னுடைய அடியார்கள் தானே. அதனால் நீ நல்ல முடிவெடுப்ப, நீயே சொல்லு. காமெடியா இருக்கு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிற, நாயகமே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நாயகம் சொல்றாங்க, உனக்கு தான் தெரியுமே, உன் அடியார்கள் தானே, நீ என்ன செய்யணும் நீ சொல்லு. இப்படியே திரும்ப 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 அல்லாஹ் உனக்கு 3 தடவை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க, ரசூலுல்லாஹ் திரும்பி ஹும் ஹல்குக் வ இபாதுக், அவர்கள் எல்லாம் உன் அடியார்கள், உன் படைப்பு, உனக்கு தெரியாத என்ன செய்யணுங்கிறத. அப்ப கடைசியாக அல்லாஹ் சொன்னான், நாயகமே திரும்ப திரும்ப நீங்க கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டிருக்கிறிய, நான் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்கிட்ட திருப்புறிய, அப்புறம் நீ என்கிட்ட கேட்டா நான் உங்கள்கிட்ட திருப்புறேன். கடைசியா உங்க சமுதாய மக்களுடைய விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், லா உஹ்ஸீக ஃபி உம்மத்திக யா முஹம்மத். ஒரே வார்த்தை நாயகமே, ஒரே வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன், உங்க சமுதாயத்தினுடைய விஷயத்தில் உங்களை நான் கேவலப்படுத்த மாட்டேன்ட்டான் அல்லாஹ். உங்க சமுதாயத்தினுடைய விஷயத்தில் உங்களை நான் கேவலப்படுத்த மாட்டேன், நீங்க திருப்தி படாத மாதிரி நான் எதுவுமே நடக்க மாட்டேன். உங்க சமுதாயத்தினுடைய விஷயத்தில் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நான் செஞ்சுட்டேன். இப்படி எல்லாம் அல்லாஹ் வேற எந்த நபிக்கும் சொன்னதே கிடையாது. நல்ல அமல் செஞ்சா சொர்க்கம், இல்லைன்னு நரகத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் நாயகத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி எல்லாம் இறங்கி பேசுகிறான் என்றால், அப்படிப்பட்ட நபியை தான் அல்லாஹ் நமக்கு நபியாக தந்திருக்கிறான். இப்படி அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாம் பெற்ற இன்பங்கள் ஏராளம், நாயகத்தின் மூலமாக நாம் பெற்ற பாக்கியங்கள் ஏராளம். இன்னைக்கு கூட நம்ம ஒரு மாற்றப்படாமல் பெரும் பெரும் தண்டனைகள் எல்லாம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணமே ரசூலுல்லாஹ்வுடைய துஆ தான். முந்தைய சமுதாய மக்கள்லாம் தப்பு செஞ்சாங்கன்னா ஒன்று பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாத்திடுவான், அல்லது பூமியில சொறி வாங்கி இழுத்துருவான், அல்லது வேற ஏதாவது தண்டனைகள், கற்கள், மலைகளை பொழிஞ்சு அல்லாஹ் காலி பண்ணிடுவான். நமக்கு அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. யாருடைய உருவத்தை மாட்டி இருக்கிறான், அல்லது யாரை பூமியில உள்வாங்கி இருக்கிறான்? இல்லை. வரலாற்றுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் தெரியும். முன் சமுதாய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் எல்லாம் பார்த்தா கடுமையான தண்டனை. அந்த தண்டனைகள் எதுவுமே நமக்கு கொடுக்கப்படவில்லை. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட மன்றாடிய முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. அல்லாஹ்வே, முன் சமுதாய மக்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் அவங்களை நீ உருமாற்றி இருக்கிற, பூமியில குடிச்சு இழுத்திருக்கிற, பெரும் பெரும் நோய்களை கொண்டு அழிச்சிருக்கிற, அந்த மாதிரிதான் என் சமுதாயத்தை அழிச்சிடாத ரப்பே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம தப்பிக்கிறோம். நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள், பின்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் தப்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி அவ்வளவு துஆ செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம கைமாறு நம்ம என்ன செய்யறது?
அல்லாஹ் நமக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்ததுனால அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வளவோ பேர் உபகாரம் செய்திருக்கிறார்களே, அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய கைமாறுகள் என்ன? அதிகமாக நாயகத்தினுடைய பேர்ல ஸலவாத்துக்கள் ஓதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல எந்த அளவுக்கு அதிகமான ஸலவாத்துக்கள் ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஸலவாத்துக்கள் ஓத வேண்டும். அதிலும் குறிப்பாக நைட்ல நீங்க பயானுக்கு வர்றீங்க, பயானுக்கு வரும் பொழுது காது பயான கேட்குது, கண்ணு பார்க்குது, வாய் சும்மா தானே இருக்குது. பயானை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஸலவாத்துக்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் எவ்வளவு அதிகமான ஸலவாத்துக்களை நாம் ஓத முடியுமோ அத்தனை ஸலவாத்துக்களை ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் அதிகமாக ஸலவாத்துக்கள் ஓதுகிறார்களோ நாளை மறுமையில் அவர்கள் எனக்கு அருகிலே அவர்கள் இருப்பார்கள் என்ற அந்த ஹதீஸை நாம் மனதில் கொண்டு இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை அதிகமான ஸலவாத்துக்களால் நாம் நிரப்ப வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமான ஸலவாத்துக்கள் ஓத வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு நம்ம சென்ற வாரம் கூட நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வக்போர்டு சம்பந்தமாக சில மத்திய அரசெல்லாம் போட்ட சட்டங்களை நீக்குவதற்காக வேண்டி ஆங்காங்கே ஓட்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜமாத் உலமாவுடைய சார்பாக கூட ஒரு சர்க்குலர் வந்திருக்குது. இந்த QR கோடு கூட அனுப்பியிருக்கிறாங்க. அதன் மூலமாக நம்முடைய எதிர்ப்பை நாம் தெரியப்படுத்த ஸ்கேன் பண்ணிட்டா நம்முடைய பேர் அங்கே கிளிக் ஆகிடும். அந்த மாதிரி QR கோடு உட்பட தமிழ்நாடு ஜமாத் உலமா ஏற்பாடு செய்திருக்கிறது. அது ஒரு வாரமா வாட்ஸ்அப்ல சுத்திக்கிட்டு தான் இருக்குது. அப்ப அந்த மாதிரி கடைசி டேட்டு 14ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்குதான். 14ஆம் தேதி கடைசி டேட்டு. அந்த டேட்டுக்குள் நம்முடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். இஸ்லாத்திற்கு எதிராக கொண்டு வரக்கூடிய அத்தனை சட்டங்களையும் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் அதை தகர்த்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே இதனுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் பணிவான முறையில் தெரிவித்துக் கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்